எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் வந்து தீபாவளி நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க, நல்லா கொண்டாடிப்பீங்கன்னு நம்புகிறேன். நிறைய ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபேமிலியோட நல்ல தீபாவளியாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நான் ஆக்சுவலி தீபாவளிக்கே விஷ் பண்ணணும்னு நினச்சேன். பட் நாங்கள் தீபாவளி அன்றைக்கி மேட்ச் விளையாடிருந்தோம். அண்ட் அடுத்த நாள் எங்களுக்கு ட்ராவலு சிட்னிக்கு வந்து அடுத்த மேட்ச் எங்களுக்கு நெதர்லாண்ட்ஸோடு இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்தியன் டீமை நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நான் நம்புகிறேன். அட் த சேம் டைம் எங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் வைப் கிடச்சிது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், போன மேட்ச் பாகிஸ்தானோட அப்படிப்பட்ட ஒரு மேட்ச். அந்த மேட்ச்சுக்கு அப்புறமா அதுலேருந்து வந்து எந்த சைடு போயிருந்தாலும் அந்த மேட்ச் வந்து ஒரு ஆச்சரியத்துக்கு இல்லை. அந்த மார்ஜின்ஸ் ஆர் ஸோ க்ளோஸ்னு எப்போவுமே நான் T20 கிரிக்கெட்டில் சொல்லியிருக்கேன். அண்ட் மேட்ச்சை பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் முன்னாடி நான் வந்து யூடியூப்பில் வந்து உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். நீங்கள் விஷ் பண்ணது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உங்களோட ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் அண்ட் பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து டெஃபினட்டாக எங்களை ஹெல்ப் பண்ண போகுது. ஆல்ரெடி அந்த கேமில் ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நான் நம்புகிறேன். டெஃபினட்டாக நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு நல்ல பாசிட்டிவிட்டியை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த இந்தியன் டீமுக்கு வந்து இது ஒரு நல்ல கேம்பெயினாக அமையறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. சரி, கேமை பற்றி பேசணுங்கிறதுக்காக மட்டும் நான் இது இன்றைக்கி வரல. ஜென்ரலாக அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பம்பிங்காக வந்து இங்கே நடந்தது அது நடந்ததுன்னு சொல்லுவேன். பட் அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னு ஜஸ்ட் ஒரு ஃபியூ பாயிண்டர்ஸ் மட்டும் சொல்லிடுறேன் பிஃபோர் வி டாக் அபவுட் த கேம். அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்டில் ஒன்றும் இல்லை, எல்லா வேர்ல்டும் இங்கே தான் ஆஸ்திரேலியாவில் தான் மேட்ச் ஆடிட்டுருக்கு. ஒரு பக்கம் ஹொபார்ட்டில் நடக்குது, ஒரு பக்கம் சிட்னியில் நடக்குது, ஒரு பக்கம் மெல்பர்னில் நடக்குது, ஒரு பக்கம் பெர்த்தில் நடக்குது. பட் ஆனால் வந்து ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்குது. அது என்னென்னா வெதரோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் இந்த டோர்னமெண்ட்டில் க்ரூஷியல் ஜங்ஷர்ஸில் ப்ளே ஆகாமல் இருக்கணும். டெஃபினட்டாக அதாவது இந்த கேமோட மார்ஜின்ஸ் கம்மின்னு சொல்லியிருந்தேன், லக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் ஜிம்பாப்வே கேம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஏஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் அந்த கேம் வந்து மழையால் போய் அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் வந்துருச்சு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் ஜிம்பாப்வேக்கும். சவுத் ஆஃப்ரிக்கா அதை வந்து 20 ஓவர்ஸ் மேட்சாக நடக்கலை. ஸ்டார்ட் பண்ணும்போதே அது ரெடியூஸ்ட் கேமாக 9 ஓவர் கேமாக இருந்தது. பட் அது அப்படியே 7 குறைஞ்சி சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இன்னும் 20 ரன் தான் அடிக்கிற வேண்டிய சுச்சுவேஷன். குவிண்டன் டிகாக்கு போடுற பால் எல்லாத்தையும் அடிச்சார். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பால் தான் டாட் பால் டிஃபென்ஸ் ஆனார், மற்றபடி பின்னிட்டார். அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஆஸ்திரேலியா வர்சஸ் நியூசிலாண்ட் கேம். ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு கடப்பார சைடு, என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா ஒரு கடப்பார சைடு. அந்த கடப்பார சைடு தான் வின் பண்ண போகுதுன்னு எல்லாருமே நினச்சாங்க, நானும் அப்படி தான் நினச்சேன். அண்ட் ஆஸ்திரேலியா வந்து இந்த டோர்னமெண்ட்டோட ஃபேவரட்ஸ். அப்படிப்பட்ட ஒரு டீம், ஆல்ரவுண்ட் டீம். அவங்க வந்து நியூசிலாண்டு வந்து இங்கே வந்து ஜெயிச்சதே இல்லையா ஆஸ்திரேலியாவில். பட் அதுதாங்க இதோட பியூட்டி. ஒரு வேர்ல்டு கப் கேம்பெயினுக்கு வரும்போது அந்த ஒரு மேட்சை நோக்கியே தவம் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு டீம் ஜஸ்ட் நியூசிலாண்ட். அவங்க வருஷம் முழுக்க அந்த எக்ஸலன்ஸுக்கு, அந்த ஒரு மேட்ச்சுக்கு, அந்த வேர்ல்டு கப் ஈவெண்ட்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்து டீம்ஸ் ஆஃப் கார்ட் த்ரோ பண்ணுறாங்க. சீக்கா நம்ம ஸ்ரீகாந்த் அடிக்கடி வந்து அவரோட வீடியோஸ்லையும் சரி காமெண்ட்ரிலையும் சொல்லுவார், தில்லுக்கு துட்டுன்னு ஆடணும்ப்பா அப்படின்வாங்க. அதாவது வந்து இந்த மாதிரி ஒரு டைட் சுச்சுவேஷன்ஸில் இப்பையோ அப்பையோ இப்படி விழுந்தால் காலிடா. அதாவது வந்து அந்த ரஜினி சொல்கிற மாதிரி பூ பாதையாக சிங்க பாதையாங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும். அன்றைக்கி ஃபஸ்ட் பேட்டிங் ஆன நியூசிலாண்டு வந்து சிங்க பாதடா, ஃபின் ஆலனை இறக்கி விட்றோண்டா பாடுறா அப்படின்னு சொல்லி அவர் என்னன்னா ஃபஸ்ட்டு பால்லேருந்து சும்மா கும்முன்னு அடிச்சு ஒரு பவர் பிளேலே 70 ரன் அடிச்சிட்டாங்க. பவர் பிளேல 70 ரன் அடித்தா அதை திருப்பி மேட்ச் பண்ணனா ரொம்ப கஷ்டம். அண்ட் ஆஸ்திரேலியா செம்ம சைடு திருப்பி பவர் பிளே பேட்டில் வந்து நியூசிலாந்து வின் பண்ணுறாங்க. சவுதி பயங்கரமாக போட்டு 2 விக்கெட் எடுத்தார். ட்ரெண்ட் போல்ட்டும் நல்லா ஸ்டார்ட் பண்ணார். அன்றைக்கி அவருக்கு விக்கெட் வரல, பட் நல்லா ஸ்டார்ட் பண்ணார். குவாலிஃபை ஆன ஸ்ரீலங்கா ஒரு ஃபஸ்ட் வின்னோட கிளம்பியிருக்காங்க. அவங்க அயர்லாண்டோட அந்த மேட்ச் சூப்பராக ஆடி அவங்க ஒரு ஃபஸ்ட் வின்னோட டேக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அந்த தசுன் ஷனக்கா லெட் ஸ்ரீலங்கன் டீம் வந்து என்ன பண்ணுவோம், என்ன கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு யாராலையும் நம்ப முடியாது. ஏன்னா அது ஒரு யுனைடெட் ஃபோர்ஸ் மாதிரி இருக்குது. இன்ஜுரிஸ் இருக்குது, பட் இருந்தாலும் ஒரு யுனைடெட் ஃபோர்ஸாக எல்லாரையும் எதிர்கொள்கிறாங்க. பாகிஸ்தான் வந்து சரி ஓகே, பாகிஸ்தான் படி திருப்பி கடைசியில் சொல்கிறேன். இங்கிலாந்து வந்து ஒரு கம்ஃபர்டபுள் கேம் ஆப்கானிஸ்தானோட ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. பெர்த்தில் சாம் கரனோட 5 ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பிளேயர் டு கெட் அ 5 இன் T20 வேர்ல்ட் கப் கேம். ஸோ அதுக்கு அவர் கங்க்ராச்சுலேஷன்ஸ். சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு எல்லோரும் தெரியும், அந்த கடைக்குட்டி சிங்கம் வந்து ஆக்ஷனில் வரும். பட் அது யார் எடுக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. எனிவே டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மூமெண்ட். அதாவது நிறைய கேம்ஸ் விளையாடிருக்கேன். இன் மை லைஃப் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நிறைய ஏகப்பட்ட மெமரிஸ் இருக்குது. இப்படி எப்போல்லாம் கிரேட்டஸ்ட் கேம்னு சொல்கிறோமோ அதோட கிரேட்டஸ்ட் கேமாக நான் வந்து அமைஞ்சிருக்கு. அதனால சொல்கிறேன், வில் பி டஃப் டு பீட் இஃப் நாட் தி கிரேட்டஸ்ட் கிரிக்கெட் கேம் ஐ பிளேட் ஆர் பீன் அ பார்ட் ஆஃப். அந்த கேம் பற்றி இப்போ பேசுகிறேன். இன்னையோட வீடியோ ஷார்ட்டாக தான் இருக்க போது. யூஸ்வல் அளவுக்கு நம்ம 15-16 நிமிஷம் வந்து பேசி உங்களை வந்து 15-16 நிமிஷத்துக்கு பேசலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். லெட் மீ சிங் அ குட்டி ஸ்டோரி அப்படின்னு கூட நான் பேசி இது குட்டி ஸ்டோரியாக மாற்றலாம். குட்டி ஸ்டோரிக்கான நேரம் வருங்க. பட் இன்றைக்கி வந்து
எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த கேமை பற்றி ஒரு 4-5 விஷயம் குறிப்பிடுற மாதிரி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதில் ஃபஸ்ட்டு ஜஸ்ட் எனார்மிட்டி ஆஃப் த கேம். ஒரு இந்தியா பாகிஸ்தான் கேம்னா அது ஒரு கிரிக்கெட் மேட்ச் மாதிரி ஃபீலே ஆறுதில்லை எனக்கு தெரிஞ்சு. எனக்கு அந்த ஃபீலிங் போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது நான் 2011லேருந்து விளையாடிட்டு இருக்கேன், 2010-11லேருந்து விளையாடிட்டு இருக்கேன். அந்த டைம்லேருந்து வந்து எவ்ரி டைம் நான் இந்தியா பாகிஸ்தான் பேட்டில் ஆடும்போது, எவ்ரி டைம் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஆடும்போது அதோட மேக்னிடியூட், அதோட எனார்மஸ் நேச்சர் வந்து வளர்ந்துக்கிட்டே தான் போகுது. அது வந்து எப்படி சொல்கிறது, சொல்லுவாங்கள்ல பிரிவினையை ரொம்ப அலோவ் பண்ணக்கூடாது, அலோவ் பண்ணால் அது அப்படியே தூரம் ஜாஸ்தியாகிட்டே போகணும். அந்த மாதிரி வந்து இது வந்து அந்த பிரிவினையும் சரி, அந்த ஃபேன்ஸுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பேட்டிலும் சரி, அந்த சோஷியல் மீடியா ரேஜும் சரி, இதை சுற்றி அந்த கேமுக்கு கிடைக்கிற இம்பார்ட்டன்ஸ், அந்த ஆப்வியஸ்லி அதை சுற்றி நடக்கிற பில்டப்ஸ், அந்த ஃபெஸ்டிவிட்டிஸ் எல்லாம் ஃபென்டாஸ்டிக். நோ டவுட் தட் மேக்ஸ் த கேம் தி ஸ்பெக்டக்கிள். பட் க்ரௌடுங்க, 2015 வேர்ல்ட் கப் சவுத் ஆஃப்ரிக்காவோட இதே மாதிரி இந்த எம்சிஜி க்ரௌடோட ஜனகணமன நம்ம நேஷ்னல் ஆந்தம் பாடும்போது அப்படியே ஒரு எமோஷனலாக இருந்தது. திருப்பி அந்த அவ்வளோ பேர், அந்த எனார்மஸ் நேச்சர், அவங்களோட அந்த லவுட் நேச்சர், அந்த பாய்ஸ்ட்ரஸ் நேச்சர் வந்து அந்த நேஷ்னல் ஆந்தம்லேயே வந்து பாதி பேரை கலங்கடிச்சிடும். என்னடா இது மூமெண்ட்டு அப்படின்னா, அது எப்படி சொல்கிறது, அந்த கிளாடியேட்டர்ஸ் மாதிரி அந்த நம்மளை வந்து அந்த கிளாட்ரனில் போடுறாங்க. அது போடும்போது ஐயோ அப்படின்னு அந்த சென்டர் ஆஃப் த எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஒன்றுமே இல்லை, இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ், ஹவுஸ் ஆஃப் ட்ராகன்ஸ் தான் நடக்குது. அதில் எல்லாரும் அந்த குதிரையில் சண்டை போடுவாங்க, வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் போய் எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனால் ஒரு நொடியில் இன்னொருத்தரோட உயிர் போயிடும். ஸோ அந்த மாதிரி இது உயிர் தான் போகலைனாலும் அத்தனை பேரோட சந்தோஷத்துக்கோ இல்லை துக்கத்துக்கோ இது வந்து ஒரு மேட்சாக அமைய ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு இது எப்படி அது சரியா தப்பா இல்லை அவுட்ஸ்டாண்டிங்காக அப்படின்னு சொல்ல தெரியல. பட் இந்த கேம் வந்து டு பி அ பார்ட் ஆஃப் இட் கொடுத்து வச்சுருக்கணும். அதுக்கு நான் எங்கேயோ ஒரு இடத்துல நல்ல விஷயத்த பண்ணியிருக்கேன். என்னோட பழைய போன ஜென்மத்திலேயோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு புண்ணியத்தை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த கேமுக்கு பார்ட்டாகாது இருக்க முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஒரு 158 அடித்தாங்க. ஒரு 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 என்ன சொல்கிறது, ஐ திங்க் ரொம்ப கோல்டு வேறங்க. அன்றைக்கி எம்சிஜியில் வந்து கோல்டுனா எப்படின்னா இவ்வளோ கோல்டாக ஒரு ஹாஸ்டைலாக இருந்தது. ஒரு கிரிக்கெட் மேட்ச்சுக்கு, அதுவும் எஸ்பெஷலி ஒரு T20 மேட்ச்சுக்கு இவ்வளோ கோல்டாக அப்படியே காற்று அடித்து பின்னிடுச்சு. விளையாடும் போது கூட ரொம்ப அந்த கையெல்லாம் அப்படியே வரன்னு இருக்கு. ஒரு ஸ்பின்னராக சொல்கிறேன், அப்படியே கை அப்படியே புடிச்சா மாதிரி ஈர்க்கமாக இருந்தது. ஒரு 4-5 பால் போட்டு அப்படியே கையை சுற்றிட்டே இருந்தால் தான் கரெக்டாக இருந்தது. அவங்க ஒரு ஸ்கோரை போஸ்ட் பண்ணாங்க. ஜென்வினாக நான் நினச்சேன், சரி ஓகே ஒரு 140 பிடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, ஏன்னா கொஞ்சம் பால் இனிஷியலாக அலைஞ்சுது, கொஞ்சம் அப்படி போச்சே அப்படின்னு நினச்சேன். இருந்தாலும் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்துரும், அடிச்சிருவோண்டா நம்மளோட பேட்டிங் மேட்டுக்கு துண்டா அடிச்சிருவோண்டா அப்படின்னு நினச்சேன். அந்த ஷைன் ஷாஃப்ரி ஓவரை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்து அப்படியே தள்ளினவுடனே சரி ஓகே அமைஞ்சிச்சிரா அப்படின்னு நினைக்கும் போது ஹாரிஸ் ராஃப் வந்து ஒரு வேறு மாதிரி bowling போட்டாருங்க. அவங்க பாகிஸ்தான் கூட என்ன சைடுங்க, என்ன டீம். எவ்ரி டைம் அவங்களோட ஆடும்போது லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸில் அவங்க வந்து கான் ஃப்ரம் ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த். பயங்கரமான கிரிக்கெட் ஆடுறாங்க. அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் மேட்ச் அமையிறதுக்கு நம்ம மட்டுமே காரணமாக இருக்க முடியாது, நம்ம ஆப்போசிஷனும் காரணமாக இருக்கணும். ஃபேண்டாஸ்டிக் கேமுக்கு அவங்க ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். என்ன bowling போட்டாங்க, ஹாரிஸ் ராஃபும் சரி, நசீம் ஷாவும் சரி, ப்ரோஸ் மாதிரி போட்டாங்க, சான்ஸே இல்லைங்க. அண்ட் 30 for 4 10 ஓவர் மார்க்கில் ஞாபகம் இருக்குது. ஒரு 45 for 4 அப்படியே பேடு கட்டி உட்காந்துட்டு இருந்தேன். 3வது ஓவர்லேருந்து பேடு கட்டின்னு உட்காந்துட்டு இருந்தேன். ஏதோ முன்னாடி கொஞ்சம் ஸ்டாப்பேஜ் அந்த பவர் பிளே என்ஃபோர்ஸர் மாதிரி போகலாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேடை கட்டி உட்காந்துருந்தேன். என்னடா போகுது இந்த கேமு, என்னடா நடக்க போகுது, என்னடா சொல்ல போகிறாங்க அப்படின்லாம் போயிருந்தது. ஏன்னா 45 for 4 தாட் வந்து சரி ஓகே, இங்கேருந்து ஒரே சான்ஸ் தான், விராட் கோலியும் ஹார்திக் பாண்டியாவும் ஆளுக்கு ஒரு 60 ரன் அடிச்சானா அந்த மேட்ச்சை நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது என் மைண்டுக்குள்ளே இறங்கிச்சு. நம்ம போயிட்டு கடைசியில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, தொத்தலோ கொடுக்குறதோ கிடைக்கிறதோ அப்படியே நம்ம ஏதாவது ஒரு சின்ன ரோல் ப்ளே பண்ணோன்னா இந்த மேட்சை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு என் மனசில் அப்படியே சின்ன ஒரு தாட்டு. ராகுல் டிராவிட் போயிட்டு வந்தார், அவரே முன்னாடி தான் உட்காந்தார் டக் அவுட்டில். அந்த இடத்த விட்டு நகர்லேயே நான் உள்ளே போய் உட்காந்த இடத்துலேருந்து தினேஷ் அந்த பக்கம் பேடு கட்டியிருந்தார். இருந்த குளிருக்கு 2 பேரும் உள்ளே போயிட்டு எம்சிஜியில் அந்த ஹால்வே மாதிரி இருக்கும், அங்கே போய் ரன்னிங்கை பண்ணிட்டு வந்தோம். ஏன்னா உள்ளே போனோடனே விரைச்சி இருந்தது கையெல்லாம், எப்படி ஆட போகிறோன்னு தெரில. அண்டு விராட் கோலி என்ன பூந்துருச்சுனே தெரில, அவருக்குள்ளே ஏதோ பூந்துருச்சு சத்தியமாக, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இந்த மாதிரிலாம் ஷார்ட்ஸை விடுங்க, அந்த ஒரு 45 பாலுக்கு அப்புறமா அவர் அந்த சந்திரமுகியாக மாறின கங்காவை தான் பார்க்கணும். அந்த கண்ணை விரைச்சிட்டு ஜோதிகா வந்து அந்த இந்த படத்தில் சந்திரமுகியில் வந்து உதலவா அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் பேட்டிங்க்கு உள்ளே போகிறேன், ஒரு பாலில் 2 ரன் தேவை, அப்படி கண்ணை வச்சுட்டு பேசினார். இங்கே அடி அங்கே அடினார். அப்பா இங்கே அடிக்கிறது அங்கே அடிக்கிறதுலாம் நீ அடிப்பா, என்ன முடியுமோ அதை மட்டும் நான் பண்ணுறேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சினேன். ரொம்ப எதுவும் பேச முடியாது. உள்ளே கால் எடுத்து வைக்கும்போது லைட்டாக ஒருத்தர் தினேஷ் கார்த்திக் படுபாவி அப்படின்னு ஒரு வாட்டி திட்டினேன். அப்புறம் இல்லை ரீசெட் பண்ண வச்சா நம்ம வேலையை நம்ம பண்ணணும், இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. இங்கேருந்து ஈஸிலி என்னோட லாங்கஸ்ட் வாக் டு த சென்டர் ஆஃப் த கிரவுண்டு அட்லீஸ்ட் நான் ஃபீல் பண்ணேன். அந்த ஐன்ஸ்டைன் சொல்லுவார்ல தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு, பிடிக்காத ஒரு விஷயத்தில் வந்து ஒரு இடத்துல உக்காந்தா 1 நிமிஷம் 1 மணி நேரம் மாதிரி தோணும். பிடிச்ச ஒரு பொண்ணோட ஒரு இடத்துல உட்காந்து 1 மணி நேரம் பேசினா 1 நிமிஷம் மாதிரி இருக்கும். இது பிடிச்சதா பிடிக்கலையானே தெரில, நடந்து போகிறதுக்கு அப்படியே ரொம்ப நேரம் நடந்து போயினே இருந்தேன்.
அதுக்கப்புறமா அவர் விராட் கோலியை பார்த்தோன்னே அவர் மூஞ்சி, அவர் என்னென்னோ பேசினாரு, எனக்கு அவர் மூஞ்சிலேருந்து ஒரே ஒரு விஷயம் தான் தோணிச்சு. இவ்வளோ கொடுத்த கடவுள், உனக்கு இவ்வளோ கொடுத்த அந்த கடவுள் என்ன கை விட்டுருவானா, உனக்காவது என்ன அடிக்க வைக்க மாட்டானா அப்படிங்கிறத மனசுக்குள்ளே வச்சுட்டு, டே ராஜா பாலை பாரு, பாலை பார்த்து அந்த பாலை ஓங்கி கரெக்டான இடத்துல தள்ளி விட்டுறா அப்படிங்கிறத மைண்டில் இருந்தது. அவரை 2-3 கேள்வி கேட்டேன். அவன் எங்கே காலை பார்த்து போடுறானா, எங்கே போடுறான், அதாவது கேட்பாங்கள்ல இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம், ஏய் எத்தனை மணிக்கிடா கிளம்புனேன், அந்த வீட்டுக்கு ஏன்டா போனேன், அந்த மாதிரி அவரை ஒரு 3 கேள்வி கேட்டேன். எங்கே போடுறான், லெக் ஸ்டம்பில் தான் போடுறானா, வெளியே போடுறானா, எங்கே ஃபீல்டு வச்சிருக்கான், என்ன ஸ்பீடு போடுறான், இந்த மாதிரிலாம் ஒரு 4-5 கேள்வியை கேட்டேன். அவர் வந்து காலை தான் போடுறான், நவுந்து தூக்கி கவர்ஸ் மேலே சொருவிடு அப்படின்னாரு. சொருவருதா, யோ உள்ளேருந்து வந்திருக்கேன் மெதுவாக, இவ்வளோ நேரத்தில் உள்ளே அவ்வளோ குளிர், கை காலெலாம் விரைச்சி போய் கிடக்கு, என்ன ஒரு சுச்சுவேஷனில் வந்திருக்கேன், எக்ஸ்ட்ரா கவர் மேலே அடிங்கிற அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சினேன். சொல்ல முடியுமா, அப்படி ஒரு தாடிட்டு இருக்கான், ஏதோ உள்ளே பூந்தா மாதிரி. சரி உள்ளே போய்ட்டு நின்றுட்டு ஃபஸ்ட்டு பால் எப்படி போட்டார், போட்டான்டா அந்த பக்கம், நமக்கு அந்த பாலுக்கு சம்மந்தம் கிடையாதுடா, நமக்கும் அந்த பால் அது ஏதோ போயின்னு இருக்குது, நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் அப்படியே பார்த்துட்டே விட்டேன். ஒரு ரன் கட்சிச்சு. அந்த ஒரு ரன் கிடச்சவொடனே மனசுக்குள்ளே அப்படி ஒரு குதூகலம், இன்றைக்கி எப்படி நம்ம வீட்டில் கல்லெல்லாம் அடிக்க மாட்டாங்க, பாலை தூக்கி எங்கேயா ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணிட்டோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ கூட அகெயின் ஐ ட்ரூ ஃப்ரம் இட். ஹாரிஸ் ராவ் அப்படி பேக் ஃபுட்டில் அந்த மாதிரி ஒரு 6 அடிக்க வச்ச கடவுள், இப்படி ஃப்ளிக் அடிச்சு ஸ்கொயர் லெக் மேலே 6 போக வச்ச கடவுள், நம்ம பழகிற பாலையும் தூக்கி ஃபீல்டர் மேலே விட மாட்டானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சது தான் போயிடுச்சு. பட் வாட் அ மொமெண்ட்டுங்க. அதாவது ரவிசாஸ்திரி அடிக்கடி சொல்லுவார், ஹேஸ் த பெனி ட்ராப்ட் அப்படின்னு கேட்பாரு. எங்கேயா பார்த்தா இப்போ கூட ரோடில் எங்கேயா பார்த்தாலும் மேட்ச்சில் பார்த்தா ஹேஸ் த பெனி ட்ராப்ட் அப்படின்னு கேட்பாரு. அது கேட்டால் ட்ராப்டா இல்லையான்னு தெரியல, பட் டெஃபினட்டாக இட்ஸ் டைம் டு புட் த ஹிட் த ரீசெட் பட்டன். ஒரு ஃபென்டாஸ்டிக் மெமரி, ஒரு ஃபென்டாஸ்டிக் கேம், பட் ஆன் கோயிங் கேம்பெயின். அகெயின் உங்கள் எல்லாருக்குமே வந்து இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் மேட்சுக்கு ஏற்ற மாதிரி மன்னிச்சிருங்க. உங்களோட வைப்ஸும் உங்களோட ஸ்ட்ராங் பாசிட்டிவிட்டியும் இட்ஸ் கோன் டு டேக் அஸ் அ லாங் வேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. கீப் பேக்கிங் த டீம். நமக்கு வெதரும் கிளியராக இருக்கணும் அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். எல்லோரும் சேர்ந்து வரணும். லைக் இந்தியன் பீப்புள், மக்களாகிய நீங்கள், நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து ஆர் அ பார்ட் ஆஃப் திஸ் ஹியூஜ் கேங், இந்த ப்ளூ ஆர்மி ஆர் வாட் எவர், அது என்ன சொல்லுவாங்க, சம்திங் ஃபாலோ த ப்ளூ டீம் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி எங்களுக்கு உங்களோட பாசிட்டிவிட்டிஸை கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா எவ்ரி ஒன் வில் நாட் ஹாவ் அ குட் டே, பட் சம் ஆஃப் அஸ் வில் ஹாவ் அ குட் டே, வைல் சம் ஆஃப் தி அதர்ஸ் வில் ஹாவ் அ குட் டே ஆன் another டே. இந்த எல்லாருமே நமக்கு முக்கியம். ஸோ எல்லாரையும் பேக் பண்ணுங்கள். இது நம்ம டீம், இந்த வேர்ல்ட் கப் நம்மள்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டெஃபினட்டான ஒரு நோஷனோட எல்லாரையும் பேக் பண்ணுங்கள். அந்த பாசிட்டிவிட்டியை கொடுத்துட்டே இருங்க. Thank you once again, and thank you so much for all the love that you showered in the comment section. Thanks.